இப்போ தான் நம்ம கடைக்கு தூண்டில் வஞ்சரம் வந்ததுங்க. சும்மா எப்படி இருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி சைஸெல்லாம் குழம்பு வச்சாலும் சரி வறுத்தாலும் சரி அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது பால் நகரைங்க. இப்போ நகரையே 3 வெரைட்டி. அதில் பால் நகரை வந்து அவ்வளோ ருசியாக இருக்குங்க. சின்ன மீனாக இருக்கும், ஆனால் குழம்பு வச்சோம்னாலும் சரி வறுத்து சாப்பிட்டோம்னாலும் சரி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு லாங் லீவ் நம்ம கடைக்கு இந்த வாரம் விட்டாச்சு, தவிர்க்க முடியாத காரணத்தினால. அதனால தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கடை போடுறோங்க. அடுத்தது நண்டுங்க. சின்ன நண்டா வேணாலும் இருக்குது, மீடியம் சைஸும் இருக்குதுங்க. அடுத்தது தூண்டில் விலை மீனுங்க. இந்த ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அதை நீங்கள் முழுசாக பொரிக்கலாம், குழம்புல போடலாங்க. பெருசாக இருந்ததுன்னா பீஸு போட்டுக்கோங்க. எப்பொழுதுமே வலை மீனை விட தூண்டில் மீன் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. அடுத்தது கிழங்கா. சும்மா கிழங்காலாம் எப்படி இருக்கான் பாருங்கள், அப்படியே தக தகன்னு மின்னிக்கிட்டு. இதை குழம்பு வச்சோம்னா ஒரு கொதியில் ஆஃப் பண்ணுங்க. ஒரு கவுச்சை கூட இல்லாமல் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த குழம்பு. அடுத்தது மஞ்சப்பாறைங்க. பாறையிலே கண்ணாடி பாறைக்கு அடுத்தது மஞ்சப்பாறை தாங்க. குழம்பு வச்சோம்னாலும் சரி வறுத்தோம்னாலும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்குங்க. நடு முள் மட்டும்தான், முள்ளே இருக்காது. இதில் என்ன வேணால் செஞ்சு சாப்பிட்லாங்க. அடுத்தது கனவாங்க. சும்மா ஊசி கனவா, அது அவ்வளோ ருசியாக இருக்கும். ரிங்காக இதை பீஸ் போட்டு நம்ம 65 மாதிரி போட்டாலும் சரி, பெரட்டினாலும் சரி, குருமா வச்சாலும் சரி அவ்வளோ ருசியாக இருக்குங்க.